ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே வந்து சீக்கிரமாக சமையல் வேலை ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் வதக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை பொரியல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கீரை பொரியல் சோச்சவை கூட்டு ஃப்ரெண்ட்ஸ். சாதம் சோச்சவை கூட்டு செஞ்சுட்டேன். இப்போ வந்து கீரை பொரியல் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டா லஞ்சு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலை வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு லஞ்சு கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கிளப்பணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து மேங்கோ தான் கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேன். நல்லா கீரையை வந்து போட்டு தண்ணியில் அலசி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டோன்னே எங்ககிட்ட சால்ட் இல்லாதனால நான் கல் போட்டிருக்கிறேன். அந்த தண்ணியிலே அது வந்து உருகி இதாகிடு கரைஞ்சிடும். நல்லா கிண்டி விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து வெந்து உடனே தேங்காய் கொஞ்சம் லைட்டாக துருவி போட்டு மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு இறக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஆற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குதுன்றதுனால சீக்கிரமாக வந்து சாப்பாடு ஊட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டு ஆற்றி வச்சிருவேன். இதுதான் பாருங்கள் சவுச்சவு கூட்டு ஃப்ரெண்ட்ஸ். சவுச்சவு கூட்டு வந்து செஞ்சாச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சு இப்போ வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். கடைக்கு கோசும் கொஞ்சம் வெட்டிட்டாங்கம்மா. நானும் சூப்பு கடைக்கு கொஞ்சம் புதினா எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். மாமா வந்து காலையிலே போயிட்டு சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போய் முருங்கைக்காயும் கீரையும் வந்து ஒரு கட்டு போய் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் சமைக்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு காய் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக நாட்டு முருங்கைக்காய் மாதிரியே இருக்குது, நல்லாவே இருக்குது. இதுதான் 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதத்தில் நல்லா வந்துட்டு பின்னால் தேங்காய் வந்து துருக்கி வச்சுருக்குது, எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குடிக்கிற தண்ணி இப்போ தான் வரும். நான் பிடிச்சிட்டே இருக்கிறேன். தண்ணி பிடிச்சி ஜாமான் கழுவிட்டு இன்னும் கடை ஜாமான் 2 மணி தான் இருக்குது, அதை வாஷ் பண்ணி வச்சிடலாம். சீக்கிரமாக பிள்ளைங்கள வந்து ட்ரெஸ் கிளப்பி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ்ஸு போட்டுவிட்டு ஸ்கூலுக்கு எழுப்பிட்டு போக 2 பேருக்கும் போயிட்டு சண்டை நடக்குது. என் ட்ரெஸ் நீ போட்டிருக்கிற, உன் ட்ரெஸ் நான் போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை. இப்போ வந்து அவங்க அப்பா வந்து சால்வ் பண்ணி ட்ரெஸ் போட்டு பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு தேங்காய் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் வேக்காலும் நான் இறக்கிட வேண்டியதான். பிள்ளைங்களுக்கு வந்து சீக்கிரமாக சாப்பாடு ஊட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கொடுத்தா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வந்து கடை ஒர்க்குன்றதுனால பிள்ளைங்களுக்கு எந்த டைமும் ஊட்ட முடியாதுன்றதுனால நம்ம இந்த வயசில் ஊட்டாமல் வேறு எந்த வயசில் ஊட்ட முடியும். பிள்ளைங்களும் பாவமாக இருப்பாங்க. அதனால் வந்து எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ நம்மளோட இது இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம ஊட்டி விட்டுருவோம். அவங்க சாப்பிட வந்து கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் எடுப்பாங்க சாப்பிட. பொறுமையாக சாப்பிடுவாங்க. நம்ம டக்குன்னு கொஞ்சம் ஊட்டி விட்டுருவோம். இந்த வயசில் ஊட்டாமல் வேறு எந்த வயசில் ஊட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1000 கஷ்டம் இருந்தாலும் பிள்ளைங்க தானே நம்மளுக்கு. அதனால தான் அவங்க அப்பா வந்து உட்கார வச்சுட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து லஞ்சு கட்டிட்டு கீரை பொரியல் பாப்பாவுக்கு போட்டுட்டேன் தனியாக. தம்பிக்கு வந்து பாக்ஸ்லேயே போடுமான்னு சொல்லிட்டாங்க, பாக்ஸ்லேயே போட்டுட்டேன். சோச்சவு கூட்டு வந்து சோத்தில் வந்து கிண்டிட்டு அப்புறமா வந்து கீரை பொரியல் வந்து தொட்டுக்க கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம போய் பாப்பாவுக்கு வந்து தலைவாரி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேண்டே சாப்பிட்றியா? ஆமாம், பேண்டு கீழே போட்டால் மாங்கி எடுத்து கடிச்சு தின்னுக்கிறான். அதனால தான் வாயில் குத்தி வச்சுன்னுக்குறேன் பேண்டு. சீக்கிரமாக பிள்ளைங்களை கிளப்பி விட்டு ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் ரெடி பண்ணி 8:40 ஆக போகுது. ஆயிடுச்சு. ஒரு ஒத்தச்சாடு தான் இருக்குது. பாப்பாவுக்கு வந்து வாக்கு வந்து ஒழுங்காவே வராது, கஷ்டப்பட்டே எடுத்துருக்குறோம். இதுக்கு நீ வாக்கு இல்லாமல் சொல்லுவ? ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாமா வந்து மாங்காய் வந்து அழகாக வந்து சீவி அது மேலே இருக்கிற பொட்டுங்கெல்லாம் சீவிட்டு அழகாக காய் சீவிரத்தில் அழகாக லேஸாக கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஃப்ரீயாக வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி வைக்காமல் அழகாக லேஸாக கட் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள வந்து கிளப்பி அப்படியே பாய் அபி பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்கள வந்து கிளப்பி விட்டாச்சு. நம்ம வந்து அடுத்த வேலை வந்து கண்டினியூ பண்ணலாம். துணி ஒரு பண்ணோம், கடை ஜாமானெல்லாம் கழுவியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலை நான் கண்டினியூ பண்ணணும். ஓகே, மார்னிங் ரொட்டீன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். முக்கியமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.